Now, I invite A.U. Ammara from Zahira Vidyalaya to deliver a Tamil speech. Please join me in welcoming her on stage. තවත් අර්ථවත් කතිකාවක් ඉදිරිපත් කිරීම සඳහා මීළඟ ආරාධනාව Zahira මහාවිද්‍යාලයේ A.U. අම්මාරා සර්යටයි. ஆலமெல்லாம் படைத்தாலும் அந்த சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கே அருட்கொடையாம் அருள் நிறை இறை தூதராம் அண்ணல்லே பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறைவனின் சலாமும் ஸலவாத்தும் உண்டாவதாக என பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சுவனத்தின் வார்த்தையை மொழிந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பண்பு பற்றி பேசப் போகிறேன். அதுதான் இஸ்லாத்தின் நன்றியுணர்வு எனும் மகுடம். இது அரபு மொழியில் ஷுகுர் என்று அழைக்கப்படுகிறது. நன்றியுணர்வு என்பது வெறுமனே வாய் வார்த்தையில் நன்றி கூறுவது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு ஆழ்ந்த மனநிலை. நாம் சுவாசிக்கும் காற்று, உண்ணும் நீர், உண்ணும் உணவு, அருந்தும் நீர், ஆரோக்கியம், நம் குடும்பம், நண்பர்கள், இவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணினால் நிச்சயமாக அவற்றை உங்களால் கணக்கிட முடியாது. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். ஆதாரம் அல்-நஹல் வசனம் 18. இந்த வசனம் நன்றியுணர்வின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நன்றியுணர்வை நாம் 3 வகைப்படுத்தலாம். முதலாவது இதயத்தால். அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை நம் இதயத்தில் உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்ற உறுதியான நம்பிக்கை நம் மனதில் இருக்க வேண்டும். இரண்டாவது நாவால். நம் நாவால் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறுவதன் மூலம் நம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது நம் செயலால். இது நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும். அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை அவனுடைய வழியில் பயன்படுத்துவதன் மூலமும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், நன்றி செலுத்துங்கள், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகமாகவே கொடுப்பேன். நன்றி மறந்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிகவும் கடினமானது. ஆதாரம் இப்ராஹிம் வசனம் 8. இந்த வசனம் நன்றியுணர்வின் மகத்துவத்தையும் நன்றி மறப்பதன் ஆபத்தையும் நமக்கு எச்சரிக்கிறது. நன்றியுணர்வு நம் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் பல நன்மைகளை கொண்டு வருகிறது. மன அமைதி. நன்றியுணர்வு நம்மை பேராசையிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் விடுவித்து மன அமைதியை தருகிறது. மகிழ்ச்சி. நம்மிடம் உள்ளவற்றை நினைத்து பார்க்கும் போது மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து பார்க்கும் போது கவலை உண்டாகிறது. அதிகமான அருட்கொடைகள். நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் போது அல்லாஹ் நம் அருட்கொடைகளை அதிகரிக்கிறான். அல்லாஹ்வின் திருப்தி. நன்றியுள்ள அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சோதனைகளை எதிர்கொள்ளும் சக்தி. நன்றியுணர்வு கஷ்ட காலங்களிலும் நமக்கு உதவுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதைவிட பெரிய துன்பம் எதுவும் வரவில்லை என்று கூறி மனதை தேற்றிக்கொள்ள உதவுகிறது. நாம் எவ்வாறு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? தினமும் காலையில் எழுந்ததும் இந்த கண் விழித்து இந்த உலகை பார்க்க சக்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நாள் முழுவதும் நாம் எதிர்கொள்ளும் நன்மைகளுக்கும் அது ஒரு புன்னகையாக இருந்தால் கூட சரி, நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மை சுற்றியுள்ள அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். நம்மிடம் இல்லாதவற்றை விட நம்மிடம் உள்ளவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள்.
அற்பமான விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல பழகுங்கள். உதாரணமாக ஒரு கோப்பை நீர் அருந்தினால் கூட அல்ஹம்துலில்லாஹ், தாகம் தணிக்க நீர் கிடைத்தது என்று கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, நன்றியுணர்வு என்பது இஸ்லாத்தில் மிக அழகிய ஒரு பண்புகளில் ஒன்று. நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது அல்லாஹ்வுடனான நம் உறவு பலப்படுகிறது. மேலும் மகிழ்ச்சியான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்றியுள்ளவர்களாக ஆக்கி வாழ்க்கையை அருட்கொடைகளால் நிரப்புவானாக. ஆமீன். வசலாம். ස්තුතියි සහෝදරිය.